பெரும்பாலும் தொப்பை ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால செக்ஸ் பண்ணவே முடியாது. அது ஒரு பக்கம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தொப்பைன்னு வச்சுங்க. இப்போ தைராய்டு தான் செக்ஸ் பண்ணாமல் இருக்காரா? ஆமாம் சார், அதனால தானே கேட்டிருக்காரு. செக்ஸ் வச்சுக்கிறதுனால ஆப்போசிட் ஜெண்டருக்கு எந்த ப்ராப்ளம் வராதா? என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இது உள்ளே போவோம், அது வெளியே வரும். எது உள்ளே போவோம்? உள்ளே போயிடும். உறுப்பு 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு கூட இருந்திருக்கு. ஆனால் அது தொப்பை வந்து ஒரு 5 வயசு பையனுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி உறுப்பு சின்னதாயிடும். சிறிதான ஒரு உறுப்பை வைத்துக்கொண்டு பெரிதா கனவு காண முடியாது. என்ன கனவு? என் மனைவியை திருப்திப்படுத்த போகிறேன், 2 முறை செய்ய போகிறேன், பகலில் செய்ய போகிறேன், நைட்டில் செய்ய போகிறேன், கனவு தான் காண முடியும். ஹாய் யூவர்ஸ், திஸ் யுவர் ஃபேவரட் யூடியூப் சேனல் தலையினை மந்திரம். நான் உங்கள் லவ்லி ஆங்கர் அனு. ஸோ நம்மளோட செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸோட நம்ம டாக்டர்கிட்ட இருந்து எப்போதுமே கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் போய் டாக்டர்கிட்ட கேட்க போகிறேன். அதுக்கு டாக்டர் என்னென்ன பதில் சொல்கிறாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன கமெண்ட் அப்படிங்கிறத நான் படிச்சிடுறேன். ஆக்சுவலி வந்து ஒரு ஆண் நண்பர் அவர் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆண் நண்பர் அனுப்பியிருக்காரு. என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலி சிஸ்டர் எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு நான் செக்ஸ் பண்ணலாமா, செக்ஸ் பண்ணதுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லை என்னோட ஆப்போசிட் ஜெண்டருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது. தைராய்டு தான் செக்ஸ் பண்ணாம இருக்காரா? ஆமாம் சார், அதனால தானே கேட்டிருக்காரு. பதில் சொல்லிடலாமே கேட்குறாரு. ஆமாம், தைராய்டு உள்ள ஆண்கள் செக்ஸ் பண்ணலாம். பெரும்பாலும் தைராய்டு உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் போடும். உடம்பு வெயிட் போடும். வெயிட் போட்ட ஆண்களுக்கு தைராய்டில் ஃபெயிலியர் வரும். என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட போட தொப்பை அதிகமாக வெளியே வர வர ஆண் உறுப்பு உள்ளே போயிடும். இது உள்ளே போவோம், அது வெளியே வரும். எது வெளியே வரும்? தொப்பை வெளியே வரும். எது உள்ளே போவோம்? ஆண் உறுப்பு உள்ளே போயிடும். அதாவது தைராய்டு உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் தைராய்டு உள்ளவங்க தைராய்டு டேப்லெட்டை கண்டினியூ பண்ணணும். ரொம்ப வந்து வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, உடற்பயிற்சி மூலிமா உடம்பு வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கணும். தொப்பை மட்டும் போட்டு ரொம்ப குண்டாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தொப்பை அப்படி வெளியே வர வர என்ன ஆகுனா, உறுப்பு 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு கூட இருந்திருக்கு. ஆனால் அது தொப்பை வந்து தைராய்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு 5 வயசு பையனுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி உறுப்பு சின்னதாகிடும். பெரும்பாலும் தொப்பை ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால செக்ஸ் பண்ணவே முடியாது. அது ஒரு பக்கம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தொப்பைன்னு வச்சுங்க. இருந்தாலும் அந்த உறுப்பு அந்த பெண் உறுப்புகளை போகிற அளவுக்கு அந்த வந்து நீண்டு இருக்காது, ரொம்ப சுருங்கி இருக்கும். அதாவது தைராய்டு உள்ள ஆண்கள் கண்டிப்பாக தைராய்டுக்கு மாத்திரைகள் உட்கொண்டு உடற்பயிற்சி கண்டிப்பாக முக்கியம். உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சியில் தொப்பையை குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும். இதெல்லாம் குறைச்சாதான் உங்கள் உறுப்பு ஸ்டாண்டர்டாக இருக்கும், நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப உடம்பு குண்டாகி போய் ரொம்ப வந்து தொப்பை வந்து போச்சு அப்படின்னா உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும். சிறிதான ஒரு உறுப்பை வைத்துக்கொண்டு பெரிதாக கனவு காண முடியாது. பெரிதா கனவு என்ன கனவு? என் மனைவியை ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ண போகிறேன், என் மனைவியை திருப்திப்படுத்த போகிறேன், 2 முறை செய்ய போகிறேன், பகலில் செய்ய போகிறேன், நைட்டில் செய்ய போகிறேன்ற கனவுலாம் நினைவாகாது. கனவு தான் காண முடியும், நினைவு ஆகாது. அதாவது தயவு செய்து தைராய்டு உள்ளவங்க, இந்த தொப்பை உள்ளவங்க, ஃபேட் உள்ளவங்க இவங்கெல்லாம் உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். உணவு பழக்க வழக்கங்களை சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கணும். இதை தான் சாப்பிட்ணும், இதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வழிமுறையை வந்து நீங்கள் வகுத்து வச்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை வெயிட்டை கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா தான் நீங்கள் ஆன்மீக சக்தியோட முழு சந்தோஷத்தோடு நீங்கள் மனைவி என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் தொப்பை விழுந்து போச்சுன்னா நிறைய தொப்பை இந்த இல்லை இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் உறுப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 6 இருந்தது, 5 ஆச்சு, 5 4 ஆச்சு, 3 2 ஆச்சு, 1 ஆச்சு. இந்த 1 வச்சு என்ன பண்ண முடியும்? எவ்வளோ வேதனைப்படுறீங்க? அந்த வேதனையே உங்களுக்கு வேண்டாம். அதனால் தைராய்டு உள்ளவங்க செக்ஸ் பண்ணலாம். வெயிட்டை குறைச்சிட்டு தொப்பையை குறைச்சிட்டு செக்ஸ் பண்ணலாம். அதனால் பாதிப்பு வராது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, உறுப்பு சிறியதாக இருக்குது, தொப்பை பெருசாக இருக்குது, என்ன பண்ணணும்? அதான் நான் சொல்கிறேன், உடற்பயிற்சி செய்யுங்க. உடம்பு ஆரோக்கியத்துக்கு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. கண்டதை சாப்பிடாதீங்க, கண்டமேனு தூங்காதீங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஸோ இதனால் ஆப்போசிட் ஜெண்டருக்கு தைராய்டு உள்ளவங்க அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிறதுனால ஆப்போசிட் ஜெண்டருக்கு எந்த ப்ராப்ளம் வராதா?
என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சேம் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வராது. அதாவது தைராய்டு என்பது ஒரு தொற்று நோய் கிடையாது. தைராய்டு என்பது ஒரு ஹார்மோன் சுரப்பிகளால் வரக்கூடிய பிரச்சனை. அது வந்து அவங்கள மட்டும்தான் பாதிக்கும். இதனால் வந்து இப்போ சர்க்கரை உள்ளவங்களுக்கு, சர்க்கரை நோயோட உள்ள ஒரு பெண்ணை போய் செக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு சர்க்கரை வந்துடுமா? தைராய்டு உள்ளவங்களுக்கு ஒரு பெண்ணை போய் செக்ஸ் பண்ணால் தைராய்டு அவங்களுக்கு போயிடுமா? இது வந்து வியாதி இல்லை, இது வந்து ஹார்மோன் குறைபாடுகளால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள். இதுக்கும் செக்ஸ் பண்ணுற பெண்ணுக்கும் பாதிப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, கண்டிப்பாக வியூவர்ஸ் நேர்கள் எல்லாருக்குமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமாக பிரச்சனை, உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள், உங்களோட ஹாப்பியான லைஃபை வாழுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி தலையணை மந்திரம் நான் உங்கள் லவ்லி ஆங்கரனும் மற்றும் பழனி டாக்டரோட இன்னொரு செக்மெண்ட்டில் சூப்பராக சந்திக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ் ஆகும் இந்த நிகழ்ச்சி தலையிட மந்திரம். நான் உங்கள் லவ்லி ஆங்கரனும். பை பை அண்ட் டேக் கேர்.